மகா என்னாச்சு உனக்கு? ஏன் நீ வந்து டெக்கரேஷன் பண்ண வரமாட்ற அப்படின்னு சொல்லி சூர்யா கூப்பிட்றாப்புல. அதுக்கு மகா சொல்கிறாங்க, இல்லைங்க நான் வந்தால் பிரச்சனை அதிகமாகும், நீங்களே இருந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து எல்லோரும் ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றத வந்து அவங்க சொல்லாமல் மறைமுகமாக சொல்கிறாங்க. சூர்யா அதை கேட்டுட்டு யாரோ ஏதோ அவளுக்கு சொல்லியிருக்காங்க, அதான் எவ்வளோ அப்செட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து போயிடறாப்புல. மகா ஃபீல் பண்ணுறத பார்த்துட்டு விஜய் வந்து என்னாச்சு நீ ஏன் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, இல்லைப்பா எனக்கு ஒன்றும் இல்லை, நான் வெங்காயம் தான் உரிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டாங்க. தக்காளியை வெட்டிட்டு வெங்காயம் ஏன் நீ போய் சொல்கிறீங்க? இந்த வீட்டில் யார் எது சொன்னாலும் நீங்கள் கண்டுக்கிறாதீங்க. எனக்காக நீங்கள் ஒரு சில விஷயத்தை வந்து அனுசரித்து போங்க. எனக்கு நீங்கள் வந்து அண்ணி மட்டும் இல்லை, எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி. என் விஷயத்தில் நீங்கள் எவ்வளோ கேர் எடுத்துக்கிறீங்கன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும், மற்றவங்களுக்கு வேணால் அது புரியாமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல விஜய். அதை கேட்டுட்டு சந்தோஷமடைஞ்ச மகா நேரம் வந்து சூர்யாட்டா வாங்க நம்ம போய் டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. டெக்கரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே மகாவுக்கு வந்து ஒரு சின்ன கனவும் ஏற்படுது. அந்த கனவை பார்த்துட்டு சூர்யா என்ன பகல்லே கனவு காண்கிறீ அப்படின்றாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. என்னாச்சு இப்போ பாட்டுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவரும் சேர்ந்து டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஐஸ்வர்யா வந்து நைட்டு தங்குறதுக்கு பயமாக இருக்குது, கௌதம் வெளில போயிருக்காரு, மாமி நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு சித்ரா தேவியை கூப்பிட்றாங்க. சித்ரா தேவி வந்து நான் வந்து எப்படி வர்றது இந்த ரூமுக்கு, நான் தனியாக படுத்தாதே எனக்கு தூக்கம் வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் துணைக்கு வந்தே ஆன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் தரையில் நீங்கள் படுத்துக்கோங்க, நான் எனக்கு பெட்டில் நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. தரையில் படுக்க எனக்கு தூக்கமே வராதுன்னு ஐஸ்வர்யா சித்ராதேவி சொல்கிறாங்க. ஆனால் அதை அவங்க கேட்குற மாதிரி இல்லை, என்ன அப்படி நம்மளை பாடாப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சித்ராதேவி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அனாமிகாவுக்கும் ஒரே சந்தோஷம், அதாவது இவங்க ஒதுங்கி போகிற பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம விஷயத்தில் இவங்க எப்போயுமே தலையிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. முதல் இரவில் வந்து விஜய் கூட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் வந்து இந்த டெக்கரேஷன்லாம் யார் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் அண்ணி மகாதேவன் பண்ணாங்க அப்படின்னோடனே அவங்களுக்கு கோவம் வந்துடுது. அதை அவங்க வெளியில் காட்டுறாங்களா இல்லையாங்கிறத நம்ம அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.